அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் நூலக வாசிப்பு நற்பணி மன்றம் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. முதல் இது கேள்விப்படும் போது இணைந்து நடத்தும் இந்த மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரோடு இணைந்து வந்திருக்கும் பெண்மணிகளுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய வீட்டம்மான்னு சொல்லலாம்ல, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன். சொன்னீங்களா காலையில? அருமை. ஸோ இந்த மகளிர் தினம் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை, நிறைய விமன்ஸ் டே செலிப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கல்லூரியில வழக்கமா பெண்களுக்கு இடையே போட்டிகள் நடத்துறது உண்டு. என்ன போட்டி வைப்பாங்க? நடன போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி அப்படின்னு இருக்கும்போது சில வருடங்களுக்கு முன்பு அந்த கல்லூரியில ஒரு இரத்த தான முகாம் நடத்தினாங்க, பெண்கள் எல்லாம் சேர்ந்து. அது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக ஒரு சிறந்த ஒரு மகளிர் தின விழாவை நான் இன்னைக்கு இந்த ஒரு விழாவை பார்க்கறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த புத்தக பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம், புக் ரீடிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் ஏர்போர்ட்ஸ்ல ஃபிளைட் டிலேயா இருக்கும் போதோ அல்லது அங்க காத்துட்டு இருக்கிற நேரங்கள்ல புக்ஸ் ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 3 நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன, குளோபலா நம்ம இந்தியாவோட நிலைமை இந்த புக் ரீடிங்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் டேட்டா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு குளோபலா. என்ன பொசிஷன் ஏதாவது கெஸ் பண்றீங்களா? எத்தனாவது இடம் இருக்கும் அப்படின்னு? நம்ம இந்தியாவுக்கு 5 இல்லைங்க சார், கொஞ்சம் முன்னேறி இருக்கோம். கரெக்ட். மாரிமுத்து சாருக்கு சொல்லல, 2வது இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப நம்ம இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டா கூடிய விரைவில் முதலிடத்துக்கும் வருவதற்கான ஒரு எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப இன்னொரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பா ஒரு கல்லூரியில நிகழ்த்தினா, ஒரு மகளிர் தின விழாவா இந்த புத்தக பார்வை நிகழ்ச்சியை கல்லூரிகளோடு இணைந்து செய்யும் போது இன்னும் ஒரு நிறைய அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன தாட்டு. அண்ட் அது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி, அதாவது புக் டெஸ்ட், அது ரொம்ப எளிமையான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு 2-3 புக்ஸை நீங்க கொடுக்கலாம். கொடுத்து அந்த மாணவிகள்ல அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லா மாணவிகளையும் ஒரு தேர்வுன்னு வச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்க பரிசு கொடுக்கும் போது அத்துணை மாணவிகளும் அதில் பங்கேற்கும் ஒரு ஆர்வம் வரும் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய இந்த அமைப்புனால ஒரு சின்ன கருத்தை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். அண்ட் இன்னைக்கு மகளிர் தினம் 3 பேர் தான் இருக்கோம் இந்த இடத்துல. பட் ஆனாவே கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுன்னு சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப வீடியோ மூலமா நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். அப்படிங்கும் போது 1882 மகளிர் தினம் கொண்டாடுவதற்கான காரணம் அமைந்த நாள் அன்று ஒரு பஞ்சாலையில வேலை பார்க்கும் பல மகளிருக்கு அதிகப்படியான வேலை நேரம், அதற்கான தகுந்த ஊதியம் இல்லை அப்படிங்கிற போது அவங்க போராட்டத்துல இறங்கி இந்த பர்டிகுலர் டேல அவங்க போராட்டத்தில் இறங்கினாங்க. ஸோ அதை தொடர்ந்து 1911ஆம் வருடம் ஒரு நியூயார்க்ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த டேயை சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீம் இருக்கும், ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு ஒரு தீம் இருக்கும். இந்த வருடத்திற்கான தீம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வருடத்துக்கான தீம் என்னன்னு தெரியுங்களா? இல்ல, கிவ் டு கெயின், கொடுங்கள் திரும்ப பெறுவீர்கள், அவ்வளவுதான். சோ மகளிருக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா அடிப்படையான ஒரு 3-4 விஷயங்கள் போதும். முதலில் ரெஸ்பெக்ட், பெருசா ஒண்ணு கேட்கலங்க, அந்த லிஸ்ட் படி சொல்லணும்னா மரியாதை, கொடுத்துட்டீங்கல்ல திரும்ப பெறுவீர்கள் நிச்சயமாக. ஆமா,
உங்களுக்கு மல்டிப்ளை. ஆமா, தங்க விலை கம்மியா இருக்கிற நேரம் நகை வாங்க சொல்லியிருக்காங்க. நகை என்றுமே பெண்களிடம் இன்வெஸ்ட் பண்றது வேஸ்டா போகாது சார். ரொம்ப அடிப்படையான அப்படி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ரெஸ்பெக்ட், மரியாதை. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக சப்போர்ட் அண்ட் சேஃப்டி. இந்த 4 பேசிக்கான விஷயத்தை நீங்க கொடுத்தா கண்டிப்பான அந்த பெண்களால ஒரு வளமான ஒரு சமுதாயம், கம்யூனிட்டி, ஒரு நேஷன் அண்ட் ஒரு நலமான ஒரு வாழ்க்கை ஒரு அனைவருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தீமோட ஒரு சின்னது. கிட்டத்தட்ட ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இங்கே உங்களுக்கு கிடைக்குது. பெண்களுக்கு வந்து நல்லா நீங்க அந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல ஒரு சில இடங்கள்ல இன்னும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரல அப்படின்றதுக்காக அறிவிக்கப்பட்ட தீம் தான் இது, த கிவ் டு கெயின் அப்படின்றது. ஸோ இந்த மகளிர் தினத்துல ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் அந்த ஒரு எங்களோட இந்த ஃபேமிலி இண்டஸ்ட்ரீஸ் அது எல்லாத்துலயுமே என்னுடைய அனுபவத்துல நான் பெண்களுக்கு முக்கியத்துவமா அதிகமா எது தேவை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட். நம்ம ஒரு ஒழுக்கமா ஒரு விஷயத்த நேர்மையாகவும் உண்மையாகவும் தெளிவான சிந்தனையோடும் இருந்து நம்ம செய்ய தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல முதல்ல வெற்றி உடனே கிடைக்காத மாதிரி தெரியும். பட் அதுதான் நமக்கு அமைச்சுக்கிற ஃபவுண்டேஷன். அந்த அஸ்திவாரத்துல கொஞ்ச நாள் நிற்கும் போது அசைக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு உயரத்துக்கு கண்டிப்பா நம்மளால போக முடியும். ஸோ டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப பெண்களுக்கு முக்கியமா தேவை அப்படிங்கிறத வந்து நான் ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சந்தோஷமோ துக்கமோ அதை பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்ற அந்த மனப்பக்குவம் வந்து ரொம்ப தேவை. அண்ட் மூணாவது, எந்த ஒரு வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அதை வந்து சமநிலையில கையாளுற மனப்பக்குவம் கண்டிப்பா தேவை. நிறைய டிஃபிகல்டிஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய அப்டக்கிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ வரும்போது மனம் தளராம தன்னம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எத்தனையோ விமர்சனங்களும் வரும். அதையும் தாண்டி நம்ம நடுநிலையா நம்மளால முடியும் அப்படின்னு அது எப்ப அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நம்ம செய்யற காரியம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம எதுலையுமே நம்ம அசந்து போக தேவை இருக்காது. தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வெற்றி கண்டிப்பா வரும். அண்ட் நம்ம ஒழுக்கம் உயர்வு தருவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த உயர்வு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஹை அப்படின்னு சொல்லுவோம். HIGH. ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க ஒரு அப்ரிவேஷனா எடுத்துக்கலாம். ஹெச் அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு தேவை அவங்களுடைய ஹெல்த். நம்ம ஜென்ரேஷனா பார்த்துட்டு வரோம். பெண்களுடைய அவங்களுடைய உடல்நிலை வந்து என்ன ஆயிட்டே இருக்குன்னா we are getting little bit weaker. அப்படிதானே? நம்மளோட அம்மாக்கு நம்மளோட ஒரு பலம் இருக்கு, அவங்க பாட்டினா அதோட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் நான் அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பிசிக்கலா they are getting very weaker. நிறைய பெண்கள் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஹெல்த் வைஸ் we have to be very cautious. சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம உட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஸோ ஹெல்தி அப்படிங்கிறது முதல். இது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதுக்கப்புறம் தானே அடுத்ததெல்லாம் உரிமை இது எல்லாமே பேசுறது. ஸோ ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் செகண்ட் ஒன், ஐ ஃபார் இன்டெலெக்சுவல். நான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லல, இன்டெலெக்சுவல். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு வந்து ஒரு உதாரணமா என்னோட ஸ்கூல் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னர், படிக்க முடியாது. கரெக்டா மேம் வந்து கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. யார் படிக்காத ஸ்டூடெண்ட் அவங்கள தானே பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த பொண்ணை எப்பவுமே பார்த்து கேள்வி கேட்கறது உண்டு. அந்த பொண்ணு படிச்சிருந்தாலும் மேம் நம்மகிட்ட கேட்பாங்களோன்ற பயத்திலேயே பாதி சொல்ல மாட்டான். ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த பொண்ணால படிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு மதுரையில மெர்சடிஸ் பென்ஸ் கார் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எந்த ஒருத்தவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே யூகிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு அவளோட இன்டெலிஜென்ஸ் அங்க ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆனா நம்ம நினைக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது நம்ம யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். ஸோ இன்டெலெக்சுவல், அதுவும் நீங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நிறைய இன்டெலெக்சுவல் நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆயிட்டே இருக்கும். ஒரு நேரத்தோட அவ படிச்சுட்டோ டிகிரி ஹோல்டு பண்ணிட்டோ அதோட முடியுதுன்றத டே பை டே லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதுவும் நீங்க இந்த புக் ரீடிங் அந்த ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்வேஸ் பி இன்டெலெக்சுவல். எப்பவுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் ஜி ஃபார், ஏதாவது கெஸ் பண்றீங்களா? ஜி
G for gratitude. Gratitude, நன்றி உணர்வு. அது இந்த காலத்துல இருக்கா? இப்ப நம்ம கடைசியா யார்கிட்ட நம்ம தேங்க்யூ சொல்லியிருப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா யாருக்கு சொல்லியிருக்கோம்? நீங்க சொல்லியிருக்கீங்களா? கடைசி உங்க பேரண்ட் கிட்ட எப்ப தேங்க்யூ சொன்னீங்க? இன்னைக்கு காலையில வாழ்த்து சொல்லும் போது. பரவாயில்ல, சாருக்கு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். ரொம்ப நல்லது சார். அவங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா டெய்லி பாக்குற வேலை தானே, டெய்லி செய்யற ரொட்டீன் ஒர்க் தானே, அதுக்கு எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்? சொல்லி பாருங்க, அவங்களோட மனசுல இருந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அடுத்த நாள் இன்னும் காஃபி ஸ்ட்ராங்கா சூப்பரா வரும் சார். சோ கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாலும் நமக்கு கீழே யாரெல்லாம் உந்துதல் கொடுத்து நம்மளை சப்போர்ட் பண்ணி மேல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்கள நினைச்சு நம்ம நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும். ஸோ கிராட்டிடியூட் இஸ் தி தேர்ட் திங். அண்ட் ஃபைனலி ஹெச், அடுத்த ஒரு ஹெச் இருக்கு. அந்த ஹெச் ஹெட். பி ஹானஸ்ட். இல்ல சோ ஹானஸ்ட் கிட்டத்தட்ட அந்த டிசிப்ளின் அந்த கைண்ட்லயே வந்துடும். உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும். எப்பவுமே அதுல இருந்து வழி தவறாதீங்க. சோ எனக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு சில இடங்கள்ல வந்து அது நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அங்க ஏதோ தவறுகள் நடக்கும் அப்படின்னு தெரியும். சோ அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு விமன் தானே, இவங்கள்ட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம், இவங்க இப்படி பண்ணிக்குவாங்க, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு வரும்போது ஐ ஸ்டுட் ஹானஸ்ட். இல்ல இது தப்புதான் அப்படிங்கறத தெளிவா நம்ம சொல்லணும். பட் நாட் அன் அரகண்ட் அப்படி சொல்லாம தவறுதான், இதை புரிஞ்சுக்கோங்க, இதை திருத்திக்கிடலாம் அப்படின்னு நம்ம தன்மையா சொன்னா எப்பேற்பட்டவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நான் என்னுடைய லைஃப்ல கத்துக்கிட்ட வருது. ஸோ நம்மளுடைய நேர்மை அப்படிங்கிறத எந்த ஒரு விதத்திலையும் நீங்க தெளிவா தன்னடக்கத்தோட நம்ம வெளிப்படுத்தினா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு ஒரு உயர்வை தரும். ஸோ இது இந்த HIGH உங்க லைஃப்லயும் மறக்காதுன்னு நினைக்கிறேன். இத மனசுல பதிய வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அண்ட் ஃபைனலா விமென் அப்படின்ற ஒரு இது, அந்த விமென்க்கு ஒரு சின்ன அப்ரிவேஷன். W ஃபார் வில் பவர், மனோபலம், அதுதான் நம்மளுடைய பெரிய சக்தி. அண்ட் O ஃபார் ஆப்டிமிஸ்டிக், தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அண்ட் M ஃபார் மோட்டிவேஷன், மோட்டிவேஷனை வெளியில எதிர்பார்க்காதீங்க. பி செல்ஃப் மோட்டிவேட்டட், உங்களுக்கு நீங்க தான் செல்ஃப் மோட்டிவேஷன், வெளியில எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. அண்ட் E ஃபார் எம்பவர்ட், ஒரு எம்பவர்டான விமனால கண்டிப்பா அடுத்த ஒரு பெண்ணையும் என்ன செய்ய முடியும், மேல கொண்டுட்டு வர முடியும். அண்ட் N ஃபார் நர்ச்சரிங், நர்ச்சரிங்னாலே பெண்களுக்கே உரித்தான ஒரு குணம், பேணுதல், அந்த நர்ச்சரிங், கேரிங், அது எல்லாமே சேர்ந்து நம்ம வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, சில சுதந்திரத்துக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உண்டு. அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறது மட்டும் ஃப்ரீடம் கிடையாது. சில கட்டுப்பாட்டுகளோட இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்ற புரிதலோட நம்ம வாழ்றதுதான் பெண்மைக்கு ஒரு கண்ணியம் சேர்க்கும், பெண்ணியத்துக்கு கண்ணியம் சேர்ப்பது அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாரையும் இந்த இடத்துல மீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப இன்னொரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பாளர்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்து கண்டிப்பா வந்துருங்க. அன்னைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து 3 பேர், மாரிமுத்து சார், அப்புறம் செல்வின் சார், அப்புறம் இன்னொரு அவங்களோட ரவி சார். அதாவது இதுதான் டிசிப்ளின் சொல்றோம் சார். இதுதான் அந்த மனசுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இதைத்தான் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா இந்த அமைப்பு மேன்மேலும் பெருகி நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும், நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி என்னை அழைத்தது.